ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான சம்பவம், பயங்கரமான சம்பவம், அதிர்ச்சி சம்பவம். என்னென்னா துஷாருக்கு சரியான அடி. எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் சரியான அடி, கொஞ்ச நாஞ்சு அடி கிடையாது. அவர் டப்புன்னு எந்திரிச்சிட்டாரு. இதே வேறு யாருக்குன்னா அடிபட்டிருந்தனா ரொம்ப மோசமாக போயிருக்கும். என்னென்னா இந்த பொம்மை டாஸ்க் லாஸ்ட்டு கட்டத்துக்கு வந்திருக்கு. 3 பேர் நிற்கிறாங்க, சபரி, துஷார், கமருதீன். இவங்க 3 பேருக்கு உண்டான டாஸ்க் தான் வந்திருக்கு. இவங்க 3 பேருமே பிக் பாஸ் வீட்டை சேர்ந்தவர்கள். ஸோ சூப்பர் டீலக்ஸ் காலி. ஸோ அப்படின்றதுனால சூப்பர் டீலக்ஸில் அடுத்த வாரம் நாமினேஷன்ஸ்க்கு 50% ஆஃபர்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 4-5 பேர் உள்ளே வரணும். இப்போ கிராண்ட் டின்னரும் பிக் பாஸ் டீமுக்கு தான். இதெல்லாம் முடிஞ்சா இப்போ வந்து இந்த 3 பேரும் விளையாட போகிறாங்க. பிக் பாஸ் வந்து திடீர்னு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. என்னென்னா நீங்களே வந்துட்டு 2 பேர் டிஃபெண்டர்ஸ் பண்ண போகிறீங்க. ஒருத்தர் பிக் பாஸ் டீம்லேருந்து, ஒருத்தர் சூப்பர் டீலக்ஸ் டீம்லேருந்து, ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சபரி வந்து பார்வதி அண்ட் விக்ரமை செலக்ட் பண்ணுறாப்புல, துஷார் வந்து பிரவீன் அண்ட் ரம்யாவை செலக்ட் பண்ணுறாப்புல, கமருதி வந்து அப்சரா அண்ட் வினோத்தை வந்துட்டு செலக்ட் பண்ணுறாப்புல. இவங்க என்னென்னா எனக்கு ஆப்போசிட்டாக அவங்க விளையாடுவாங்க அப்படி தான் நினச்சிட்டு பண்ணாங்க. பட் பிக் பாஸ் என்ன கொடுத்துட்ட ட்விஸ்ட்னா, இவங்க உங்களுக்காக விளையாட போகிறாங்க, இவங்க உங்களோட டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது விக்ரம் வந்துட்டு விக்ரமும் விஜய் பார்வதியும் சபரிக்காக விளையாடணும். சபரியோட வழியை வந்து கிளியர் பண்ணும். சரிங்களா? இந்த மாதிரி வந்துட்டு பண்ணவொன்னே எல்லாருக்கும் செம ஷாக். ஐயோ ஆப்போசிட்டா ரைட்ரா அப்படின்ட்டு சபரி எல்லாருமே திங்க் பண்ணாங்க. ஆனால் விஜய் பார்வதி என்ன பண்ணாங்கன்னா, சபரிக்காக விளையாடணும் பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறமும் கமருதீனுக்காக விளையாடுறதுக்கு அங்கே ஒரு பிளானை போட்டு சபரியை கவுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் இருந்தாங்க. அது நீங்கள் லாஸ்ட்டு வந்த ப்ரொமோலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, பஜர் அடிச்சது, எல்லோரும் ஓடினாங்க. துஷார் வேகமாக ஓடினார். இந்த பக்கம் வந்துட்டு சைடாக அந்த ஒரு பொம்மை மாதிரி வந்துட்டு பண்ணி வச்சுருப்பாங்க அந்த வாசல் வழி இதில். அதில் போய் டம்மான்னு அடித்தார். இது ஏன் அடித்தார்னா, விக்ரம் வந்து கையை அப்படி நீட்டார் அவர் தடுக்கிறதுக்கு. ஏன் துஷாரை தடுத்தான்னு தெரியல. ஏன்னா துஷார் கையில் இருந்து சபரியோட ஃபோட்டோ. அப்படி தடுத்த உடனே ஊந்து அப்படி அடித்து விழுந்தார் பாருங்க. பின்ன மண்டையில் செம்மாண்டி. அதை பார்க்கும்போது பதப்பதப்பாகி போச்சு. இவர் கொஞ்சம் யங்ஸ்டரு, கொஞ்சம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்ததுனால டப்புன்னு இருந்துச்சார், போனார். ஆனால் வந்து அவர் கையில் வந்துட்டு சபரி ஃபோட்டோ இருந்ததுனால சபரி தான் வந்து அந்த ஆட்டத்திலேருந்து வெளியேற்றப்பட்டார். பட் இருந்தாலும் அடி வந்து செம்மடி, ரொம்ப பயமாயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஐஸ் பேக்கெட் வந்து பின்னாடி வச்சுட்டு இருந்தார். என்ன ஆகுதுன்னு தெரியல. ஆனால் நான் பார்த்தேன், பயங்கரமான அடி. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு கமருதீன் அண்ட் நம்மளுடைய துஷார் இருக்கார். இவங்கள யார் வின் பண்ண நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் சபரியோட கேம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் வந்துட்டு விஜய் பார்வதி பண்ண அந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.